இவர் தான் சுரேஷ். இவருக்கு தந்தூரினா ரொம்ப பிடிக்கும். தினமும் தந்தூரி கடைக்கு வந்து தந்தூரிய ரசிச்சு ருசிச்சு பொறுமையா சாப்பிடுவாரு. இவருக்கு தந்தூரியை விட்டா வேற எதுவுமே சாப்பிட தெரியாது. இவர் டெய்லியுமே இதே வேலையா வச்சிருக்காரு. தந்தூரியை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்ட பிறகு பொறுமையா அவருடைய வீட்டுக்கு நடந்து போக ஆரம்பிச்சிருவாரு. இதுதான் அவருடைய அன்றாட வேலையாவே இருக்கு. வீட்டுக்கு போனதும் வயிறு நிறைய சாப்பிட்டதுனால நல்லா தூங்கி எழுந்திருப்பாரு. இப்படியே இவருடைய நாட்கள் போக ஆரம்பிக்குது. தினமும் தந்தூரிய சாப்பிடுவாரு, தினமும் படுத்து தூங்குவாரு. இப்படியே இருக்க ஒரு நாள் திடீர்னு சுரேஷுக்கு வயிறு வலி வந்துடுது. வயிறு வலி வந்ததுனால அவரை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. டாக்டர் அவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, தம்பி, உனக்கு வயிற்றுல குளம்வாழ்வு வந்திருக்கு. அதனால இனிமேல் நீ தந்தூரி சாப்பிட்றத நிறுத்தணும், இல்லாமா உன்னுடைய வயிற்றுல ஆப்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதுமே சுரேஷ் வெஜிடபிள்ஸை சாப்பிட ஆரம்பிச்சாரு. குழந்தைங்களா நீங்களும் காய்கறிகளை அதிகமா சாப்பிடுங்க. தினமும் டான்ஸ் ஆடுறப்ப எல்லாரும் வீட்டு வாசல் முன்னாடியும் போய் நின்று எல்லாரும் டான்ஸ் ஆடி பயமுறுத்துமா. இதுக்காகவே மக்கள் எல்லாம் பயந்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே வராம வீட்டுக்குள்ளே இருந்தாங்களாம். இந்த பேயோட அட்டகாசம் தாங்க முடியாம எல்லாரும் பயந்துகிட்டு வீட்டுல இருந்தாங்க. இந்த பேய் தினமும் வந்து எல்லாரும் வீட்டு வாசல் முன்னாடி டான்ஸ் ஆடிட்டே இருக்கும். அப்பதான் ரோகன்ன்ற ஒரு வாலிபன் அவன் காலேஜ் லீவுக்காக அவங்க சித்தி வீட்டுக்கு வந்தான். ரோகனுக்கு சுத்தமா பேய் மேல பயமே இல்ல. பேய்னா அவனுக்கு ஜுஜிபி மாதிரியான். அப்பதான் ஒரு நாள் அவன் நைட் டைம்ல வெளியில கிளம்பிட்டு இருக்கும்போது அவங்க சித்தி வந்து இப்படி சொன்னாங்க. ரோகன் கண்ணா, இந்த ஊர்ல நைட் டைம்ல யாரும் வெளியில போக மாட்டாங்க, நீயும் போகாதப்பா. ரோகன் திமுரு மேல வீட்டுல இருந்து வெளியில போனா. ரோகன் இப்படி சொன்னா, என்னது, இந்த ஊர்ல பேய் இருக்கா? என்னடா இந்த மக்கள் இன்னும் பேய் பிசாசு நம்பிட்டு இருக்காங்க. ச்சே. இப்படி சொல்லிட்டு ரோகன் நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க எதிர்க்க அந்த டான்ஸ் ஆடுற பேய் வருது. அந்த டான்ஸ் ஆடுற பேயை பார்த்ததும் ரோகன் பயந்தே போயிடுறான். ரோகனுக்கு கொஞ்ச நேரத்திலேயே அவனை மீறிய டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடறான். இதே போல ரோகன் காலை வரை டான்ஸ் ஆடிட்டே இருக்கான். ஊர் மக்கள் எல்லாம் வந்து ரோகனை பார்த்து பயந்து போய் நிக்கிறாங்க. ஊர் மக்கள் எல்லாம் இப்படி சொல்றாங்க, ஐயே, இந்த பையன் நைட்டு ஊரில் இருக்க பேயை பார்த்துட்டான் போல, அதான் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கான். இவனை யாரு தான் காப்பாற்ற போகிறாங்களோ தெரியல. இப்படியே ரோகன் ரொம்ப நேரமா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கான். அப்பதான் அந்த இடத்துக்கு முனிவர் வராரு. முனிவர் வந்ததும் ஒரு மந்திரம் சொன்ன உடனே ரோகன் டான்ஸ் ஆடுறத நிறுத்திடுறான். உடனே ரோகன் முனிவருக்கு நன்றி சொல்றான். அதுக்கப்புறம் முனிவர் அந்த ஊரை விட்டே போகாம அங்கேயே தங்கிடுறாரு. அதுல இருந்து அந்த ஊருக்கு அந்த பேய் வர்றதே இல்லை. இப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா வாழறாங்க. ஒரு அழகான கிராமத்துல மீனாவும் அவங்க பாட்டியும் சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்களாம். மீனா, மீனா, எழுந்திருமா, டைம் ஆச்சு பாரு. மீனா, எழுந்திருமா, டைம் ஆகுது பாருமா. மீனா, பாட்டி, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன் பாட்டி, டயர்டா இருக்கு பாட்டி, ப்ளீஸ் பாட்டி. அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. மாட்டுக்கு பில்லு கொடுக்கணும், ஆட்டுக்கு பில்லு கொடுக்கணும், வாமா போகலாம். மீனாவும் பாட்டியும் மாடுக்கு பில்லு எடுத்துக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. இங்கே பாருமா மீனா, மாடு எவ்வளவு பசியாக இருந்தால் நம்ம பில்லு கொடுத்த உடனே இவ்வளோ வேகமாக சாப்பிடுது. அதுக்கு தான் உன்னை காலையில் சீக்கிரமாக எழுப்பி விட்டேன். இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறப்போ மீனாவோட ஆட்டுக்குட்டி சத்தமாக கத்துச்சான். அதை பார்க்கறதுக்காக மீனா வேகமாக ஓடி வந்தான். வேகமாக ஓடி வந்த மீனா ஆட்டுக்குட்டி கிட்ட போய் ஆட்டுக்குட்டியை காப்பாத்தினான். என் செல்ல ஆட்டுக்குட்டி, நீங்கள் எப்படி வந்து மாட்டிக்கிட்டீங்க? நான் வரலன்னா என்ன ஆயிருக்கும்? கொஞ்ச நேரம் கழிச்சு மீனாவுடைய பாட்டி மெதுவாக மீனா கிட்ட நடந்து வந்தாங்க. மீனாவுடைய பாட்டி வந்ததும் இப்படி சொன்னாங்க, மீனா, உன்னை வளர்த்ததில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு மீனா. இந்த மாதிரி விலங்குங்கிட்டலாம் நீ அன்பு காட்டுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த மாதிரி பேசினதுக்கப்புறம் பாட்டியும் மீனாவும் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தாங்க. இப்படி 2 பேர் நடந்து போயிட்டு இருக்கிறப்போ வழியில் ஒரு முனிவர் நடந்து வர்றதை பார்த்தாங்க. நேராக வந்த முனிவர் பாட்டிக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் இப்படி சொன்னார்,
அம்மா, நான் ஒரு வழிப்போக்கன். இந்த வழியாக போகும்போது உங்களை தாம்மா நான் முதல்ல பார்த்தேன். எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமாம்மா? எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது. கொஞ்சம் சாப்பாடு கொடுக்க முடியுமா? நிச்சயமா ஐயா, வாங்க நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். இப்படி சொன்னதுக்கப்புறம் மீனாவும் பாட்டியும் முனிவரும் மீனா வீட்டுக்கு நடந்து போயிருந்தாங்க. மீனா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மீனாவுடைய பாட்டி முனிவருக்கு பரிமாறினாங்க. நீங்கள் முதல்ல வயிறார சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெளியே வந்த முனிவர் மீனா கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் இப்படி சொன்னார். நீங்கள் கொடுத்த உணவுக்கு மிக்க நன்றி அம்மா. நீங்கள் கொடுத்த உணவையும் நீங்கள் காட்டின பாசத்தையும் நான் என்னைக்கும் மறக்க மாட்டேம்மா.